நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். நடிகர் விஜய் சொல்வது போல ஒவ்வொரு திருமணமாகிற பெண்ணுக்கும் 1 பவுன் தங்கம் சாத்தியமா? பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1/2 பவுன் சாத்தியமா? ஆக சாத்தியம் இல்லாததை சொல்லுகின்ற ஒரு நடிகரோடு இத்தனை ஆண்டு காலமா சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்ன திமுகவின் தேர்தல் அறிக்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதே ஏற்புடையது அல்ல என்பதுதான் என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை. சாத்தியம் இல்லாத ஒன்றை அவர் சொல்லுகிறார். இப்போ அதிமுக திமுக மாதம் 1000 ரூபா தராங்க, நாங்கள் 2000 ரூபா தருவாங்கன்னா அது சாத்தியம் இருக்கு, ஒரு அரசு நடைமுறைப்படுத்திட்டு வருது. அதனால அதில் கூடுதலாக தரன்றா கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த தங்கம் கொடுக்கறதுன்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. அதிமுக தாலிக்கு தங்கம் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே அது கொடுத்தாங்க. அது நிதிநிலை நெருக்கடியின் காரணமாகத்தான் அது கொடுக்க முடியாமல் தற்போது அரசு கைவிட்டு இருக்கிறது. ஆனா நடிகர் விஜய் இது வரைக்கும் ஆட்சிக்கே வரல. ஆட்சி வரதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி அள்ளி வீசுறாரு. அதெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கான அவருடைய பாணியிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்த் இல்லை. நடிகர் விஜய் மத்த கட்சிக்காரங்க தேர்தல் அறிக்கை விடும்போது விமர்சிச்சிருக்காரு. பட் ஆனா அவர் தேர்தல் அறிக்கை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஆந்திரா, தமிழ்நாடு, ஏனைய மாநிலங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் வெளியிட்டு இருக்கிறார். இதுல எதுவுமே இன்னும் கேட்க போன அவர் சொல்வதெல்லாம் பல திட்டங்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக நடந்தேறி வருகின்ற திட்டங்கள். அந்த திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா, அது நடந்து வருகிறதா இல்லையா என்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லாததுதான் இதை காட்டுகிறது.